இன்றைக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அதிமுக தலைமையிலே என்டிஏ கூட்டணி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாநில தலைவர், மக்களின் அன்பை பெற்ற அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே இருவர் வந்து கலந்து கொண்டார்கள். அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகளை, மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லா வளர்ச்சியும் சொல்ல போனால் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். இப்ப ரெண்டு பேசியிருக்கக்கூடிய தாலுக்கா ஆபீஸ் கட்டடங்களும் நாங்கள் கொண்டு வந்ததுதான். ஆகவே இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய சாலையும் கூட விரிவாக நம்ம தான் பண்ணோம். ஆகவே கல்லூரி, அதே போல அதிகமான பாலங்கள், ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் என்று என்னென்ன தேவையோ ஆர்டி ஆபீஸ், தாலுக்கா ஆபீஸ், விவசாயிகளுக்காக அதிகமாக செக் டேம் எல்லாமே கொடுத்துருக்கிறோம். ஆகவே மக்கள் முழுமையாக ஆதரித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே இன்னைக்கு வெற்றி பெற செய்வார்கள். அதே போல மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்னால் எங்களது அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால் நாங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம், இந்திய கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு மத்தியிலும் பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணைந்து அதிகமான திட்டங்களை தொகுதிக்கும், அதே போல கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது மீண்டும் மிகப்பெரிய வளர்ச்சியை, திமுக செய்யாத திட்டங்களை, விடுபட்ட திட்டங்களை செய்வோம். கண்டிப்பாக இந்த வேட்புமனு தாக்கலுக்கு நம்முடைய அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளர் கட்சி, அதே போல தமாக உட்பட அத்தனை கூட்டணி கட்சியுடைய, என்டிஏ கூட்டணியில் அத்தனை கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தொண்டாமுத்தூர் வெற்றி வாய்ப்பு எத்தனை வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை நம்ம வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வருவோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நான் சொல்ல எல்லாரும் சொல்றாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ணிருக்கோம். கோவை மாவட்டத்துல எதிர்கட்சி சார்பாக இறக்கிவிட்ட பல வேட்பாளர்கள் இறக்குமதி வேட்பாளர்களா இருக்கிறதா ஒரு கடுமையான குற்றச்சாட்டு களத்துல போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இறக்குமதி வேட்பாளர் தான் உங்களுக்கே தெரியுமே, தெற்கில் இருந்து எல்லா தொகுதியும். கண்டிப்பாக இதை பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் போன முறை 10க்கு 10 வெற்றி பெற்றோம். அதே போல இந்த முறை அவனாசியை சேர்ந்து 11 தொகுதி முழுமையாக கண்டிப்பா எங்களது கூட்டணி வெற்றி பெறும். கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். நன்றி. நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர், கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நாயகனாக இருந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு காவலனாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையினால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பேரூர்ல இந்த அரசு அலுவலகத்துல தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்க எத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே வந்திருந்தார்கள். எல்லோரும் இவருடைய அன்பை பெற்றவர்கள். ஏதோ ஒரு வகையில தொகுதியில அவர் செஞ்ச நல்ல பணியில பயன்பெற்றவர்கள். இந்த கூட்டமே ஒரு சாட்சி. ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க நண்பர்கள் நீங்க கேட்கும்போது தொண்டர்கள் சொன்னாங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசம்னு சொன்னாங்க. அதை விட பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சு வரணும். காரணம், மறுபடியும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் உயரிய பொறுப்பில் அமர்ந்த பிறகு கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி பணிகள் அடுத்த கட்டம் போகணும். நிறைய தடையா இருக்கு. அதற்காகத்தான் எல்லாம் வேலுமணி அண்ணன் கூட நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி அண்ணன் மட்டும்தான் உறுதி செய்ய முடியும். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்க இப்பதான் மாநகரத்துக்குள்ள அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சிஎம் வந்திருந்தாங்க. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்க தாக்கல் செய்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரிய வெற்றி தொண்டாமுத்தூர்ல உறுதி. அண்ணன் சொன்னது போல 11க்கு 11 எப்படி போன முறை 10க்கு 10 இந்த முறை 11க்கு 11 உறுதியாக கோயம்புத்தூர் பகுதியில் வெற்றி கிடைக்கும். இந்த பிரச்சார பயணத்துல மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு அது முக்கிய இடம். இது வந்து எடப்பாடி அண்ணன் உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் உறுதியாக சொல்லுகின்றோம். எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக வந்த பிறகு, நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்பில் அமர்ந்த பிறகு மத்திய அரசு கிட்ட இருந்து அதை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமா நாங்கள் சொல்றோம். பிரதமரை சந்தித்து எடப்பாடி அண்ணன் நேரடியாக அதை பேசிட்டாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்துல
உறுதியாக மெட்ரோ வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம்னா 9ஆம் தேதியிலிருந்து எல்லா கட்சி, எல்லா வேட்பாளர்கள் எல்லா இடத்துக்கும் போறோம். இப்ப அண்ணன் வந்து தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் பகுதி எல்லா பக்கம் போறாங்க. இந்த முறை நான் வேட்பாளராக இல்லாத காரணத்தினால கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் எங்க எல்லாம் தேவையோ எல்லா பக்கம். சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஆனா கட்சி இந்த முறை எனக்கு ஒரு கட்சி சொல்லி இருப்பது பிரச்சாரம் பண்ணுங்க. கட்சி நாளைக்கு வேட்பாளராக நின்னுங்கன்னா இன்னொரு தேர்தல் வேட்பாளராக நிற்போம். உதாரணத்துக்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னைக்கு இங்க வேட்பாளராக இருக்கிறாங்க. எல்லோரும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுங்கன்னா நான் மத்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறேன்.